விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்ட திருத்தங்களை மத்திய பாஜக அரசு செய்து வரலாற்று பிழையை ஏற்படுத்தி பெருமளவில் விவசாயிகளுக்கு துரோகம் விளைவித்திருக்கிறார்கள். இதனால் விவசாயிகளுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது, வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகிறது. இந்த 3 சட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்பப் பெற கோரியும் அதை கண்டித்தும் தமிழகம் முழுவதுமே ஏற்கலப்பை பேரணிகள் நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையிலே இன்று மத்திய அரசாங்கத்தை கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த ஏற்கலப்பை பேரணி நடத்தப்படுகிறது. கடும் குளிரிலே விவசாயிகள் டெல்லியிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி வருகிறார்கள். இதையெல்லாம் அலட்சியமாக மத்திய அரசு இத்தனை நாட்கள் சாக்குப்போக்கு சொல்லி இன்று வரை எந்த ஒரு முடிவும் காணப்படாமல் நம் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு அநீதியை விளைவிக்கிறார்கள். இது ஒரு துரோகம். அண்ணா இந்திரா காந்தி அவர்களுடைய காலங்களிலே பசுமை புரட்சி ஏற்படுத்தி நாட்டில் இருக்கின்ற விவசாயத்தை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு தோளோடு தோள் நின்று வளர்த்தது காங்கிரஸ் அரசு. இன்று அது குளிர் நோண்டி புதைக்கப்பட்டு கார்ப்பரேட்டுகளுடைய சட்டப்பையிலே அடகு வைக்கின்ற ஒரு கொடிய போக்கினை பாஜக இப்போது செய்து வருகிறது. அதை கண்டிக்கின்றோம். பாஜக அரசு உடனடியாக அந்த 3 சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் நேற்றைய முன்தினம் சுட்டிக்காட்டதை போல இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக உருவெடுத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை.